Hi friends, Anna University November December 2025 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செம் 3க்கான டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த சம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சம்முக்கான ஆன்சர் இருக்க PDF பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த பிடிஎஃபை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆன்சர்லாம் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் ட்ரூத் டேபிள் பேஸ்டு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷின் டாட்டாலஜி கான்ட்ரடிக்ஷன் கான்டிஜென்சி. நீங்கள் ட்ரூத் டேபிள் போட்டு நீங்கள் அதை டாட்டாலஜியா இல்லை கான்டிஜென்சியா இல்லை கான்ட்ரடிக்ஷனான்னு சொல்லணும். தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்போசிஷன் கொடுத்துருவாங்க. 2 ப்ரொப்போசிஷன் கொடுத்துட்டு இது லாஜிக்கலாக ஈக்குவலண்ட்டான்னு கேட்பாங்க. நீங்கள் வித்தவுட் கன்ஸ்ட்ரக்டிங் ட்ரூத் டேபிள், உங்களுக்கு ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியும் நீங்கள் ஈக்குவலண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணலாம், இல்லை ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமலும் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். உங்களுக்கு வித்தவுட் கன்ஸ்ட்ரக்டிங் ட்ரூத் டேபிள்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ட்ரூத் டேபிள் இல்லாமல் நீங்கள் சில லாஸ்லாம் இருக்குது, அந்த லாலாம் யூஸ் பண்ணி போடணும். அப்படின்லாம் லாஜிக்கலி ஈக்குவலண்ட்டுன்னு கேட்பாங்க. அப்படின்லாம் ப்ரொப்போஷ்னல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கொஷனுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப், பிரின்சிபல் கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம், பிரின்சிபல் டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம். இந்த கொஷனும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இது ட்ரூத் டேபிளில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பிடிஎன்எஃப் பிசிஎன்எஃப் பார்த்தீங்கன்னா மேஜராக கேட்பாங்க. அதனால் ட்ரூத் டேபிளில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணுறத நல்லா தெளிவாக பார்த்துட்டு போயிடுங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம். இந்த ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம், இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி கேட்ட ப்ராப்ளம் அண்ட் ரிப்பீட்டடாக கேட்ட ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இன்டைரக்ட் மெத்தட் இன்கன்சிஸ்டன்ட். இந்த ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட் இருக்குது, இன்கன்சிஸ்டன்ட் இருக்குது, எல்லாமே ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் தான் வரும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th கொஷின் ப்ரிடிகேட் அண்ட் குவான்டிஃபயர். இது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரூஃப், டைரக்ட் ப்ரூஃபு, ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன், ப்ரூஃப் பை கான்ட்ராபொசிஷன், ப்ரூஃப் பை ஈக்குவலன்ஸு. இந்த கொடுத்துருக்க கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பார்த்துட்டு போயிடுங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எல்லா கொஷின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க, அதை தான் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த டாப்பிக்லாம் கன்ஃபார்ம் கவர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடிகேட் அண்ட் குவான்டிஃபயர் கவர் பண்ணணும், பிடிஎன்எஃப் பிசிஎன்எஃப் கவர் பண்ணணும், அப்புறம் ட்ரூத் டேபிள் பேஸ்டு ப்ராப்ளம், இந்த 3 கவர் பண்ணாலே போதும். அப்புறம் ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்சஸ், இந்த 4 டாப்பிக்கை பார்த்தாலே உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ணிடலாம். இந்த 4 டாப்பிக்கை தெளிவாக பார்த்துட்டு மீதி கொடுத்துருக்க டாப்பிக்கில் இருக்க ப்ராப்ளமும் பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா 12th ஃபஸ்ட்டு கொஷின் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு 8 மார்க்கில் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன். இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் பேஸ்டு ப்ராப்ளம். ரெக்கரன்ஸ் ரிலேஷன் பேஸ்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு கொஷின் வந்துடும். அப்புறம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். இந்த 4 டாபிக் தான் இருக்குது செகண்ட் லெசனில். இந்த 4 டாப்பிக்கை தெளிவாக பார்த்துட்டாலே நீங்கள் செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம். இந்த 4 டாப்பிக்கில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் 3ல் 13th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் கிராஃப் ஐசோமார்பிசம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஷின். இந்த யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம்ஸோட தேரம் தான் நிறைய இருக்கும். அதில் ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால் இந்த ப்ராப்ளம்லாம் கண்டினியூஸாக ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் கேட்டுட்டு வரக்கூடிய ப்ராப்ளம் தான் கிராஃப் ஐசோமார்பிசம். இது இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொடுத்துருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அதை ஒரு டைம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுங்க. ஒரு சம் நல்லா பார்த்துட்டு மீதி இருக்க எல்லா சம்மும் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆன்சர் கொண்டு வராங்கன்னு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிலீரியன் கிராஃப். ஒன்று கிராஃப் ஐசோமார்பிசம், அப்புறம் ஆயிலீரியன் கிராஃபான்னு கேட்பாங்க. கொடுத்துட்டு கிராஃபை கொடுத்துட்டு இது ஆயிலீரியன் கிராஃபாக கேட்பாங்க, இல்லை இதற்கு ஆயிலர் பார்த்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஆயிலர் சர்க்கியூட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ஹாமில்டோனியன் சர்க்கியூட். இது இம்பார்ட்டன்ட் கொஷின்.
அப்புறம் இம்பார்ட்டன்ட் தேரம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக்கிங் தேரம் ஆர் த சம் ஆஃப் டிகிரி ஆஃப் ஆல் வெட்டிசஸ் இன் ஏ ஜி இஸ் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் ஜீனும் கேட்கலாம். செகண்ட் தேரம் an undirected graph has an even number of vertices of odd degree. The number of vertices of odd degree in a graph is always even. இந்த theorem very important theorem. Third theorem, show that the maximum number of edges in a simple graph with n vertices is n into n minus 1 by 2. டிக் பண்ணிக்கிற தேரம்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து தேரம், தேர் ஆர் சிம்பிள் பாத் பிட்வீன் எவ்ரி பேர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் வெர்டிசஸ் ஆஃப் ஏ கனெக்டட் அன்டைரக்டட் கிராஃப். எயித்து தேரம், அதுக்கப்புறம் அடுத்த தேரம் இன் 1 2 3 4 5 6 ஒரு 6 தேரம் தான் டிக் பண்ணியிருப்பேன். அந்த தேரம்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேரம், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய தேரம் தான், அது தெளிவாக படிச்சுட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லெக்ராஞ்சி தேரம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். உங்களுக்கு 8 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 16 மார்க்கில் கேட்பாங்க. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. அப்படி பார்த்துக்கோங்க. அப்படி லெக்ராஞ்சி தேரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேர்ட்ஸ்லையும் வேறு ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலாம். ப்ரூவ் தட் இஃப் ஜி இஸ் ஏ ஃபைனைட் குரூப் அப்படின்னு கேட்கலாம். கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் எவ்ரி சப் குரூப் ஆஃப் ஏ சைக்கிளிக் குரூப் இஸ் சைக்கிளிக். அப்புறம் ஃபோர்த்து கொஷின் நார்மல் சப் குரூப், அதை ப்ரூவ் பண்ணணும். ஃபிஃப்த்து கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் செவன்த்து கொஷின் கெர்னல் ஆஃப் ஏ குரூப். அப்புறம் எயித்து கொஷின், இந்த தேரம்லாம் பார்த்துக்கோங்க. அண்டு ஃபோர்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஷோ தட் இசட் ஸ்டார் வந்து குரூப்பான்னு நம்ம ஷோ பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கான்னு ப்ரூவ் பண்ணணும், அதோட ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் எபிலியன் குரூப்பான்னு ப்ரூவ் பண்ணணும், அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் தேர்ட் கொஷின், ஷோ தட் த செட் Z4 = 0 1 2 3 இஸ் ஏ காமுடேட்டிவ் ரிங் வித் ரெஸ்பெக்ட் டு பைனரி ஆப்ரேஷன் அடிட்டிவ் மாடுலோ அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் மாடுலோ. காமுடேட்டிவ் ரிங் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம். இந்த 4 ப்ராப்ளம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பொறுத்த வரைக்கும் யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா 5 தேரம் தான் கொடுத்துருக்கேன். இந்த 5 தேரம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஷோ தட் த எவ்ரி செயின் இஸ் a distributive lattice, வெரி இம்பார்ட்டன்ட் தேரம். ஷோ தட் இன் lattice ஐசோடோன் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன்இக்வாலிட்டிஸ் ஆர் ட்ரூ அண்ட் அப்சார்ப்ஷன் லா. இந்த 3 இதுவும் பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. ஃபோர்த்து, ப்ரூவ் அண்டு டி மார்கன் லா ஆர் வேலிட் இன் பூலியன் அல்ஜிப்ரா. தென் ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் மாடுலர் lattice அண்ட் ப்ரூவ் தட் எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் lattice இஸ் மாடுலர். அந்த தேரம் பார்த்துக்கோங்க. இந்த 5 தேரம் வந்து பார்த்தீங்கன்னா 5th லெசனில் கிளியராக இருங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஏஸ் டயக்ராம் பேஸ்டு ப்ராப்ளம். ஏஸ் டயக்ராம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. செகண்ட், பூலியன் அல்ஜிப்ரா ப்ரூவ் பேஸ்டு ப்ராப்ளம். உங்களுக்கு ஒரு பூலியன் அல்ஜிப்ரா கொடுத்துட்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் அந்த லாஸ்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு போயிடுங்க. லாஸ்லாம் படிச்சுட்டு போனாலே ஈஸியாக வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். மற்றபடி தேரம்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டு நல்லா எழுதி பார்த்துட்டு தெளிவாக கான்செப்டோடு தெளிவாக படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் கரெக்டாக எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த கொஷின் PDF லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆன்சரோட PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.